அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு சந்திக்கிறார் ஊழிய குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஃபேஸ்புக்கில் இருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து டெய்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர்கள், சகோதர சகோதரிகள், முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருவர் துக்கத்தில் இருப்பார், வேதனையில் இருப்பார், அவரை தேவனுடைய வார்த்தை தேற்றும் இல்லையா? ஆண்டவருடைய நாம மகிமைப்படும். யாருக்கு தெரியும், உலகத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள் இன்றைக்கு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. ஒன்னே ஒன்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குரிய வார்த்தைக்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூறுகிறது. இன்றைக்கு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆவியில் களி கூறுதல். ஆமென். ஆவியில் நிரம்புதல், ஆவியில் நடத்தப்படுதல், ஆவியினாலே பிசாசின் கிரியைகளை அழித்தல், அதிலே அந்த வரிசையில் ஆவிக்குள்ளாக களி கூறுகிற ஒரு அனுபவம் இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு 1000 கஷ்டம், துன்பம், போராட்டம், இதன் வழியாக தான் நம்ம எல்லாரும் கடந்து போகிறோம். ஆனால் எப்படி பிரதர் சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, அபிஷேகத்துக்குள்ள நீங்கள் நல்ல அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக மன மகிழ்ச்சி வரும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் மரியாள் என்ன சொல்லுகிறார்கள்? என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அது மட்டுமா, ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 நான் வாசிக்கிறேன். அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு ஆவியில் களி கூறுகிறார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? ஒருவேளை இன்றைக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை நீங்க முன்னெடுக்க போறீங்களா? கர்த்தருக்குள் உங்களை நான் திடப்படுத்துகிறேன். உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. ஆவியில நல்ல களி கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு பரிசுத்தாவின் அபிஷேகத்துல களி கூறும்போது பாருங்க, உங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். இது யாராலும் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த களி கூறுதல் தைரியத்தை கொண்டு வரும். தைரியம் திட நம்பிக்கையை கொண்டு வரும். அந்த திட நம்பிக்கை தேவனுக்காக எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும். சரியா? இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஆவியில் களி கூறுவதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நல்ல அந்நிய பாஷையில பேசி களி கூர்ந்து வேத வசனத்தை வாயை திறந்து சொல்லி அறிக்கை பண்ணி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு தேங்க் பண்ணுங்க. சரியா? ஆண்டவர் ஆச்சரியமா உங்களை நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு உங்களை அவரே உங்களுக்கு போதுமானவராக இருக்க போகிறார். ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? இணைந்து என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, ஆவியினாலே களி கூறுகிற ஒரு காரியத்தை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. இந்த களி கூறுதல் உங்களுடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, மகிழ்ச்சியே இல்லாத ஒரு குடும்பம், நிம்மதியே இல்லாத ஒரு குடும்பம் என்று உம்முடைய பிள்ளைகள் சொல்லவே கூடாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் உம்முடைய சமூகம் எனக்கு பேர் ஆனந்தம். உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ பாவங்கள் சிற்றின்பத்தை கொடுக்கும், ஆனால் உம்முடைய சமூகமோ எங்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கும் அப்பா. அந்த பேரின்ப நதியில் உம்முடைய பிள்ளைகள் மூழ்குவார்களாக என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வீட்டில் யார் யார் பெரியவர்கள் இருக்கிறார்களோ, இந்த வீட்டில் கடைசி சிறு பிள்ளைகள் வரைக்கும் இருந்தார் அத்தனை பேருக்கு உம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அல்லவா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை எழுதுவது நல்லது. மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவது அதை விட ரொம்ப நல்லது. நீங்கள் நல்லா ஜெபிக்கணும், நீங்கள் பிரகாசிக்கணும். அதான் எனக்கு ரொம்ப ஆசை. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.